எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பஞ்சாங்க பற்றிய குறிப்பும் 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலையோட எண்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாத பலன்களில் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சஷ்டி 19/7/2026. நல்ல நேரம் காலை 8 மணி 15 நிமிடம் முதல் 9 மணி வரை. மதியம் 3 மணி 15 நிமிடம் முதல் 4 மணி 15 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம். மேற்கு திசை நோக்கி போறதா இருந்தால் கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். யோகம் பரிகம் நாம யோகம். கர்ணம் கவளவ கர்ணம். சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷபராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கர், பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இதோட விலை 25 ரூபா தான் வரும். இதை வச்சு உங்க வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்களையும் மாற்ற முடியும். நம்பிக்கை இருக்குங்களுக்கு பாருங்க. உங்க ராசி அல்லது உங்க லக்னத்துக்கு உண்டான எண்ணை மணிக்கட்டில் எழுதணும். அவ்வளவுதான். தொடர்ந்து ஒரு 100 நாளைக்கு எழுதணும். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எண்கள் வரும். தொடர்ந்து 100 நாள் வீடியோ பாருங்க. ஜஸ்ட் நம்மளோட வீடியோ 8லேருந்து 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் ஓடும். ஓகேங்களா? அப்போ அந்த ராசியோ அல்லது லக்னமோ உண்டான நம்பரை எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை? திருமணம் ஆகணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? வேலையில் ப்ரொமோஷன் வேணுமா? கொடுத்த பணம் வேணுமா? நகையை மீட்கணுமா? இடம் வாங்கணுமா? இடம் வைக்கணுமா? இது மாதிரி உங்களுக்கு எதா இருந்தாலும் பரவாயில்லை. அதை நினச்சிக்கிட்டு எழுதுங்க. கோரிக்கை மட்டும் மாற்றக்கூடாது. 100 நாளைக்கு வரைக்கும் ஒரே கோரிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 52. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 45. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 88. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 26. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா? உங்க ஜாதகப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னா கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கட்டணம் பெற்றுக்கொண்டு தான் எடுத்தரப்படும். நம்ம அடுத்தது ஆடி மாத பலன்கள். இன்னைக்கு மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம்.
ராசிநாதன் சனி பகவான் தான். அவர் வந்து மீன ராசியில 3ஆம் இடத்துல வந்து பயணம் செய்றாங்க. இந்த 2 வருஷத்துக்கு வந்து உங்க தம்பி, தங்கச்சி அல்லது மாமனார் மேல அதிகப்படியான பாசங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். அவங்களுக்கே ஒரு டவுட் வரும். இத்தன வருஷமா பேசாத அண்ணன், இன்னைக்கு நம்மள்ட்ட பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், தாட்ஸ் எல்லாம் உருவாகும். இன்னும் 2 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ராசியை வந்து குரு பகவானும், சூரிய பகவானும் பார்வை செலுத்துறாங்க. இதுல கொஞ்சம் கவனமா தான் நீங்க வந்து இருக்கணும். உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். நீங்க தவறுகள் செஞ்சாலும் இந்த காலத்துல தான் வெளிவரும். ஓகேங்களா? சில பேர் அரசாங்கத்துல வேலை பார்ப்பாங்க. லஞ்ச பணம்லாம் வாங்கி அதிகமா இருந்தால், அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய காலம் மகர ராசிக்கு. கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பெரியோர்கள், குருமார்கள்ட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும் தரும். ஓகேங்களா? எக்காந்த கொண்டும் மகர ராசியில பிறந்து அரசியல்ல இருக்கிறாங்க, அரசாங்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா பணம் மட்டும் லஞ்சமா வாங்கிறாதீங்க. வெளிச்சம் போட்டு காட்டிரும். இந்த ஆடி மாசத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு தடைதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு, அதை கடந்த 1 1/2 வருஷமாவே அப்படிதான் இருக்கு. இன்னொரு 6 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. அடுத்தது வருமானம், குடும்பம் எப்படி இருக்கும்? மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. இந்த 2ஆம் இடத்த வந்து சந்திரன், சுக்கிரன், கேது 3 கிரகம் பாக்குது. ஓகேங்களா? நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து குறுக்கு வழியில பணம் வரும். அதான் முன்னாடி சொன்ன மாரி மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குறுக்கு வழியில பணம் அதிகமா வரும். அதனால எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகேங்களா? குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். பணம் அதிகமா குறுக்கு வழியில வரனால குடும்ப உறுப்பினர்கள் வந்து சிலது சொல்லுவாங்க, "இவ்வளவு வாங்காத, தப்பு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனமா கேட்டுக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது தம்பி, தங்கச்சி, மாமனாருக்கு எப்படி இருக்கும்? மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, 3ஆம் இடத்துல தான் சனி பகவான் பயணம் செய்றார். 3ஆம் அதிபதி வந்து குரு பகவான் உச்சத்துல வந்து இருக்கிறாங்க. இன்னும் 1 வருஷத்துக்கு. அப்பப்போ சோம்பல், மந்த குணம்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி பேசுறது வந்து நீதி, நியாயம், தர்மத்த பத்தி அதிகமா பேசுவாங்க. ஆனா அத ஃபாலோ பண்றது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அனைத்திலும் இவங்களுக்கு வந்து நன்மை தான் உண்டு. இந்த 1 வருஷத்துக்கு கலைத்துறை, சினிமா, பொழுதுபோக்கு விஷயங்கள், பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இதெல்லாம் பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது காலங்கள். அதாவது மகர ராசியில பிறந்தவங்களோட தம்பி, தங்கச்சிக்கு இந்த அமைப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? ஒரு சில பேர் டீனேஜ் வயசுல இருந்தா காதல் கைகூடும். காதல் எண்ணம் புதுசா வரும். தன்னை பத்தி பெருமையா பேசக்கூடிய காலங்கள். அடுத்தது அம்மாக்கு எப்படி இருக்கும்? மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் தான் தாய். செவ்வாய் பகவான். அவர் 5ல வந்து பயணம் செய்றாங்க. அதனால அம்மாவுக்கு வந்து இப்ப வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து உண்டு. ஓகேங்களா? இந்த ராகு பகவான் அங்க பார்க்கறனால அவங்களுக்கு கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மகர ராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு மட்டும் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும். குடும்பத்தின் மீது அதிக அக்கறை செலுத்துவாங்க. குடும்பத்தோட நலன்ல அதிகமா அக்கறையாக இருக்கும் மகர ராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வீடு, வாசல் வாங்கலாமா அப்படின்னா, கவனமா தான் பார்த்து வாங்கணும். ஏன்னா ராகுவோட பார்வை இருக்கு. அதனால அதிகப்படியான காசு குடுத்து வாங்குற மாரி இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைக்கு எப்படி இருக்கும்? மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, உங்களோட குழந்தைக்கு கொஞ்சம் கோபகுணம் வரும். ஏன்னா, அங்க 5ல வந்து செவ்வாய் பகவான் பயணம் செய்றாங்க. அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடம் பண்ணுவாங்க. வீடு வாகனம் வேணும் அப்படிங்கிற ஒரு அடம் பண்ணுவாங்க. வண்டி எனக்கு வாங்கியே குடுத்தாகணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அவசரப்பட்டு வாங்கி குடுத்துறாதீங்க. அது விபத்துங்கிற அமைப்புல போய் உட்காருது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால குழந்தைக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடு அதிகமாக வரும். ஓகேங்களா? படிப்பாங்க. அவங்க வாக்கெல்லாம் சிறப்பா இருக்கணும். நான் நல்லா படிக்கிறேன், நல்ல மார்க் வாங்குறேன், எனக்கு வண்டி எடுத்து குடுன்னு சொல்லுவாங்க. வண்டி மட்டும் எடுத்து குடுக்காதீங்க. புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குன்னா, இந்த ஆடி மாதம் தள்ளி தான் போகும். இயற்கையிலே வந்து புதுசா ஆனவங்கள வந்து ஆடி மாசத்துல பிரிச்சு வைப்பாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா தாமதம்னு எடுத்துக்கலாம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வம்பு, வழக்கு, சண்டைகள் வந்து ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். அ மகர ராசியில பிறந்தவங்க அரசியல்ல ஈடுபடுறவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. கவனமாக இருப்பது நல்லது. இதோட தொடர்ச்சிய வந்து நாளைக்கு நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.